வாழ்க வளமுடன். ஸ்ரீ குமரன் ஜோதிடம் உங்களை இருக்கரம் கூப்பி அன்புடன் வரவேற்கிறது. இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, 4ஆம் அதிபதியின் சிறப்பு. ஒவ்வொரு லக்னத்துக்கு நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வரிசையில் இந்த துலா லக்னத்துக்கு 4ஆம் அதிபதி எங்கிருந்தால் சிறப்பு என்ற அடிப்படையில் பார்க்கலாம். இந்த 4ஆம் அதிபதி எதை குறிக்குதுன்னா, உயர்ந்த வீடு, வண்டி, வாகனத்தை வாங்கக்கூடிய பாக்கியத்தை உங்களுக்கு ஏற்படுத்தும். தாயார் சுகம், தன் சுகம், நம்ம நல்ல சுகத்தை அடைகிறது இந்த 4ஆம் இடத்தை குறிக்கும். நீடித்த ஒரு வண்டி வாகனத்தை வாங்கக்கூடிய பாக்கியத்தை நம்ம எப்படிப்பட்ட சிறப்பாக இருக்குதுங்கிறத இந்த 4ஆம் இடம் குறிக்கும். உயர்ந்த கல்வி, தொலைதூரத்தில் போய் நம்ம படிக்கக்கூடிய பாக்கியத்தை இந்த 4ஆம் இடம் நம்மளை தீர்மானிக்கும். அதனால் இந்த 4ஆம் அதிபதி எங்கிருந்தால் சிறப்பு என்ற அடிப்படையில் துலா லக்னத்துக்கு பார்க்கலாம். இந்த துலா லக்னத்துக்கு 4ஆம் அதிபதியாக நம்மளுடைய சனி பகவான் வருவார். கர்ம காரகன், மக்கள் தலைவன். நம்மளுடைய கர்மாவின் அடிப்படையில் அவர் சிறப்பாக செயல்படுவார். உச்சமடைகிற வீடு. இங்கே 4ஆம் அதிபதி உச்சமடைவார். உங்களுடைய கர்மா, நீங்கள் எந்த விதமான பிறப்பெடுத்து என்ன கர்மாவின் நற்பலனை நீங்கள் செஞ்சுருக்கீங்களோ அந்த அடிப்படையில் அவர் சிறப்பாக செயல்படுவார், உச்சமாவார். உங்களுடைய லக்னத்தில் 4ஆம் அதிபதி உச்சமடைகிற வீடு. அதனால் 4ஆம் இடம் நீடித்து செய்வார். சனி கொடுத்தால் எவர் தடுப்பார் என்ற அடிப்படையில் சனி ஒரு பலனை கொடுக்குறாருன்னா அது நீடித்து இருக்கும். நம்மளுடைய ஆயுளுக்கும் நீடித்து இருக்கும். நம்ம எந்த வயசு வரைக்கும் நம்ம இந்த தேகத்தில் உயிரோடு இருக்கிறோமோ அது வரைக்கும் நீடித்து அது இருக்கும். சனி கொடுக்கும்போது அது சிறப்பான நீடித்த பலனாக இருக்கும். ஏன்னா கர்மாவின் காரகன் சனி பகவான். நம்மளுடைய கர்மா எப்பேற்பட்ட கர்மா என்ற அடிப்படையில் அவர் சிறப்பாக செயல்படுவார். இந்த 4ஆம் அதிபதி சனியோட சுக்கிரன் கூடணும். கூடி இருக்கும்போது சனி சுபத்தன்மை அடையும் போது மிகப்பெரிய பாக்கியத்தை ஏற்படுத்துவார். குருவால் பார்க்கப்படணும். 7ஆம் பார்வையாக அல்லாமல் உங்களுடைய 5ஆம் பார்வையாக குரு நேராக பார்க்கும்போது மிதுனத்திலிருந்து குரு மிதுனத்தில் இருந்தார்னா 5ஆம் பார்வையாக பார்ப்பார். அதே மாதிரி குரு உங்களுடைய கும்பத்தில் இருக்கும்போது 9ஆம் பார்வையாக உங்களுடைய லக்னத்தை பார்ப்பார். சிறப்பான ஒரு நற்பலனை ஏற்படுத்தும். இந்த சனியோட சுக்கிரன் கூடும்போது மிகப்பெரிய பாக்கியத்தை ஏற்படுத்தும். புதனும் சேர்ந்து அங்கே கூடும்போது மிகப்பெரிய ஐஸ்வர்யத்தை ஏற்படுத்தும். பாக்யாதிபதி இவங்க 3 பேரும் சேர்ந்து இருக்கும்போது மிகப்பெரிய ஒரு வீட்டுக்கு சொந்தக்காரராக இருப்பீங்க. பிறக்கும்போதே மிகப்பெரிய தொழிலதிபரோட வீட்டில் தான் நீங்கள் பிறப்பெடுப்பீங்க. அம்பானி மாதிரி ஒரு மிகப்பெரிய தொழிலதிபர் வீட்டில் தான் நீங்கள் பிறப்பெடுப்பீங்க. மிகப்பெரிய வீடு இருக்கும், லேண்ட் இருக்கும், வண்டி வாகனம், உங்களுக்கு மிகப்பெரிய லக்ஸரஸான வண்டி வாகனத்துக்கு சொந்தக்காரராக இருப்பீங்க. தன் சுகம் இருக்கும். உயர்ந்த கல்வி படிக்கக்கூடிய பாக்கியத்தை நீங்கள் அடைஞ்சிருவீங்க. மிகப்பெரிய செல்வந்தர் வீட்டில் பிறக்கும்போது எல்லாமே உங்களை சேரும். அதே மாதிரி 2ஆம் இடம் இந்த விருச்சிகத்தில் அமையும் போது உங்களுக்கு நேராக உங்களுடைய 8ஆம் இடத்தை பார்ப்பாங்க. தொலை தூரத்தில் போய் நீங்கள் படிக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை ஏற்படுத்தும். உங்களுக்கு சிறப்பாக செயல்படும். வெளிநாட்டு வாழ்க்கை அல்லது வெளிநாட்டில் பிஸ்னஸ் பண்ணி அது மூலிமா இங்கே பொன்பொருள் தேடக்கூடிய பாக்கியத்தை ஏற்படுத்தும். மிகப்பெரிய லேண்டுக்கு சொந்தக்காரராக இருப்பீங்க. மிகப்பெரிய வீடு, வண்டி, வாகனம் உங்களுக்கு இது சிறப்பாக இருக்கும். அதே மாதிரி தனுசில் 3ஆம் இடமாக வரும் தனுசு நேராக உங்களுடைய பாக்கியஸ்தானத்தை பார்க்குறதுனால தகப்பன் மூலிமா மிகப்பெரிய புகழடைவீங்க. தகப்பன் சொத்து மூலிமா மிகப்பெரிய ஆதாயம் இருக்கும். தகப்பன் மூலிமா மிகப்பெரிய வீடு, வண்டி, வாகனத்தை வாங்கக்கூடிய அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தும். தாயார் வலுத்து இருப்பாங்க. எல்லா பாக்கியமும் சிறப்பாக செயல்படும். அதே மாதிரி மகரத்தில் இந்த மகரத்தில் சனி அங்கே ஆட்சி அடைவார். சுக்கிரனோடு சேர்ந்து இருக்கும்போது, புதனோடு சேர்ந்து இருக்கும்போது மிகப்பெரிய ஐஸ்வர்யத்தை ஏற்படுத்தும். மிகப்பெரிய பாக்கியம் உங்களுக்கு சிறப்பாக செயல்படும். நேராக 10ஆம் இடத்தை பார்ப்பாங்க. கர்மஸ்தானத்தை பார்க்குறதுனால கர்மாவின் அடிப்படையில் மிகப்பெரிய ஐஸ்வர்யத்தை உங்களுக்கு ஏற்படுத்தும். உயர்ந்த வீடு, வண்டி, வாகனத்தை வாங்கக்கூடிய பாக்கியத்தை ஏற்படுத்தும். தொலை தூரத்தில் போய் நீங்கள் படிக்கக்கூடிய பாக்கியத்தை ஏற்படுத்தும். அதே மாதிரி கும்பத்தில் சனி ஆட்சி அடைவார். சுக்கிரன் நட்பு ஸ்தானத்தில் வருவார். புதனும் நட்பு ஸ்தானத்தில் வர்றதுனால பூர்வீக சொத்து மூலிமா மிகப்பெரிய வீடு, வண்டி, வாகனம் இருக்கும்.
பிறக்கும்போதே உங்களுடைய பூர்வீக சொத்து மூலிமா கர்மாவின் அடிப்படையில் மிகப்பெரிய ஐஸ்வர்யத்தில் நீங்கள் பிறப்பெடுப்பீங்க. அது மூலிமா எல்லா விதமான பாக்கியமும் உங்களுக்கு நீடித்து இருக்கும். அதே மாதிரி மீனத்தில் இது வந்து உங்களுக்கு 6ஆம் இடமா வரும். 6ஆம் இடத்துல யோகாதிபதிகள் மறையக்கூடாது. ஒரு இக்கட்டான சூழ்நிலை ஏற்படுத்திடும். முயற்சினாலையும் உங்களுக்கு வெற்றி அடைய முடியாத ஒரு காலகட்டத்தை ஏற்படுத்திடும். அவ்வளோ பெரிய விசேஷமாக இருக்காது. அதே மாதிரி இந்த மேசத்தில் இருக்கும்போது நேராக உங்களுடைய லக்னத்தை பார்ப்பாங்க. சிறப்பாக அவங்க சனி அங்கே நீச்சமாவார். சுக்கிரனோடு சேரும்போது சுபத்தன்மை அடைவார். அதே மாதிரி குரு பார்வை எங்கேயோ ஒரு பக்கம் குரு 5ஆம் பார்வையாகவோ அல்லது 9ஆம் பார்வையாகவோ பார்க்கும்போது மிகப்பெரிய விசேஷம் ஏற்படும். புதனோடு சேர்ந்திருக்கும்போது உங்களுக்கு சிறப்பாக செயல்படும். மிகப்பெரிய ஐஸ்வர்யம் பாக்கியத்தை ஏற்படுத்தும். அதே மாதிரி இந்த ரிஷபத்தில் அது உங்களுக்கு 8ஆம் இடமா ஆயிரும். 8ஆம் இடத்துல போய் மறையக்கூடாது. உங்களுடைய லக்னாதிபதி மறையக்கூடாது. அதே மாதிரி 4ஆம் அதிபதி மறையக்கூடாது. உங்களுடைய 5ஆம் அதிபதியும் மறையக்கூடாது. அப்போ உங்களுக்கு ஒரு சிரமமாக இருக்கும். வீடு கட்ட முடியாத ஒரு துர்பாக்கியத்தை ஏற்படுத்திடும். அதனால ஒரு வம்பு வழக்கு ஏற்படுத்திடும். பொருளாதாரம் இருக்காது. அது மூலிமா நீங்கள் ஒரு பாக்கியத்தை அடைய முடியாத ஒரு காலகட்டமாக அமைஞ்சிடும். தாயாருக்கும் ஒரு கண்டமான சூழ்நிலைகளை ஏற்படுத்திடும். அதே மாதிரி 9ஆம் இடம் இந்த மிதுனத்தில் அமையும் போது மிகப்பெரிய பாக்கியஸ்தானமாக உங்களுக்கு செயல்படும். தகப்பன் மூலிமா மிகப்பெரிய பாக்கியத்தை அடைவீங்க. தொலை தூரத்தில் போய் படிக்கக்கூடிய பாக்கியத்தை ஏற்படுத்தும். உயர்ந்த கல்வி, அதனால் நீங்கள் மிகப்பெரிய புகழுக்கு சொந்தக்காரராக இருப்பீங்க. ஒரு கல்வினால் நீங்கள் மிகப்பெரிய உச்சத்தில் அடைவீங்க. நீங்கள் யாருங்கிறது உலகத்துக்கே தெரியக்கூடிய ஒரு பாக்கியத்தை ஏற்படுத்தும். அதே மாதிரி கடகத்தில் அது 10ஆம் இடமாக வரும். கர்மஸ்தானமாக வரும். சிறப்பாக செயல்படும். உங்களுக்கு உயர்ந்த வீடு வண்டி வாகனத்தை வாங்கக்கூடிய பாக்கியத்தை உங்களுக்கு ஏற்படுத்தும். நேராக 4ஆம் இடத்தை பார்க்குறதுனால சிறப்பாக செயல்படும். பூர்வீக சொத்து மூலிமா மிகப்பெரிய ஆதாயத்தை அடைகிறது. நல்ல முயற்சினால் நீங்களே ஒரு வண்டி வாகனத்தை வாங்கக்கூடிய பாக்கியத்தை ஏற்படுத்தும். அதே மாதிரி சிம்மத்தில் இது லாபஸ்தானமாக மாறும். தொட்டதெல்லாம் தாயமாக மாறும். பூர்வீக சொத்து மூலிமா மிகப்பெரிய பாக்கியத்தை அடைவீங்க. நேராக 5ஆம் இடத்தை பார்ப்பாங்க. பூர்வீக சொத்து, தகப்பன் வழி, தாய் வழி சொத்து மூலிமா மிகப்பெரிய செல்வந்தராக இருக்கக்கூடிய பாக்கியத்தை ஏற்படுத்தும். அதே மாதிரி கன்னியில் இது 12ஆம் இடமாக மாறும். 12ஆம் இடத்துல யோகாதிபதிகள் மறையக்கூடாது. மறைஞ்சால் அவ்வளோ ஒரு சிறப்பான ஒரு நற்பலன் ஏற்படாது என்று கூறிக்கொண்டு இந்த பதிவை இத்துடன் நிறைவு செய்கிறேன். வாழ்க வளமுடன்.